இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ரொம்பவே சிம்பிளா தான் செஞ்சிருக்கோம். சரி, என்விலாம் செய்யலையா இன்னைக்கு? இன்னைக்கு எப்படி என்வி செய்வாங்க? சண்டே அன்னைக்கு தான் என்வி செய்வாங்க. நேத்து கார்த்திகை தீபம் சனிக்கிழமை. ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமை, நேத்து வந்து கார்த்திகை தீபம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன். வாங்க என்ன ஸ்பெஷல் பாருங்க. நீங்க சூப்பரா இருக்கீங்களே பார்த்தா. அப்படியா? ஆமா. காலைல எழுந்து சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு ஸ்பெஷல் ஒயிட் ரைஸ். வா. சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன வச்சிருக்கேன், பீட்ரூட் பொரியல். என்ன வச்சிருக்கீங்க உங்களுக்கே தெரியலையா? இல்ல, இந்த கப்பில் என்ன வச்சிருக்கேன்னு தெரியல. பீட்ரூட் பொரியல். அப்புறம் பாத்தீங்கன்னா இது உப்பு பருப்பு. எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப பிடிக்கும், அதனால உப்பு பருப்பு செஞ்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ரசம், புளி ரசம். ஆவி பறக்க இருக்கு சுட சுட. புளி ரசம் வைப்பாங்க, வேற என்ன வைப்பாங்க? அதிர்ஷ்டம் வைப்பாங்களா? புளி ரசம் இல்ல, தக்காளி ரசம் வைப்பாங்க, கொள்ளு ரசம் வைப்பாங்க, நிறைய ரசம் இருக்குது ரசம் வகைகள்ல. எனக்கு நான் வந்து இன்னைக்கு புளி ரசம் தான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் இவ்வளவுதானா? ஆமா, இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் இவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளா சீக்கிரமா செய்யற மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன். இதை சாப்பிடலாமா? சுட சுட இருக்கா? டைம் ஆச்சா? ஓகே ஓகே ஓகே, கமான் கமான். சாப்பாடு கம்மி கம்மியாக தான் வருது, அவசரத்துக்கு வர மாட்டேங்குது. செமையா இருக்குல்ல? பச்சை மிளகாலாம் போட்டு. பச்சை மிளகா இல்லை பாப்பா, அது வர மிளகா. ஏதோ ஒரு மிளகா. நெய் ஊற்றி செமையா இருக்கு. நெய் ஊற்றி இருக்குது. தனியாக ஊற்றினா நல்லா இருக்கும் டேஸ்ட். எப்படி இருக்கு உப்பு பருப்பு? ஏன்னா நீங்களும் கிளம்புறீங்களா? ஆமாம், லஞ்சுக்கு லஞ்ச் போகிறோம் பிள்ளைங்களுக்கு. சூப்பராக இருக்கு, நெய் ஊற்றிருக்கு, டேஸ்டாக இருக்கு. என்ன இருக்கு உப்பா? பின்னாடி உப்பு ஜாதி இருக்கும். ஸ்கூலுக்கு வீட்டோடா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு பருப்பு அண்ட் அப்புறம் என்னடா மறந்துட்டேன். உப்பு பருப்பு, பீட்ரூட்டு, ரசம், அப்புறம் முறுக்கு இருக்கு. முறுக்கு இருக்கு, வாங்க சாப்பிட்லாம். ஆமாம், வீட்டிலே செஞ்ச முறுக்கு. முறுக்கு வீட்லயே ரெடி பண்ணது. இந்த மழை பெஞ்சிட்டே இருக்க, அதனால முறுக்கு சுட்டு வச்சு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நாமளும் சாப்பிட்டுக்கலாம். இருக்காது, பிள்ளைங்க சாப்பிடணும்னு இல்ல, அவங்க வாய் நம்ம இருக்குன்னு சொல்லி அவங்க சுட்டு வச்சு. ஆமா, நான் தான் ஒரு நாள் ஒரு டப்பா முறுக்கு முடிச்சிருக்கிறேன். சண்டை பண்ணிக்கிறாங்க. வா, செம சண்டை எங்க வீட்டுல. காலையில சண்டை 2 பேர்த்துக்கும். சரி, டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. கமான். எப்படா இருக்கு பருப்பு? இந்த நாய்க்கு நெய் பிடிக்காது, சாப்பிடுவியா? எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆயில் திறக்க மாட்டீங்களா? ஸ்கூலுக்கு பீட்ரூட்ல இருக்கா? பருப்பு இருக்கா? பருப்பு சேர்த்தியா? டைம் ஆகுது. ஓகே, சாப்பாடு குழம்பு. பாய் பாய்.
போயிட்டாங்க பாய் டாட்டா சும்மா